வணக்கம். காணொளிக்கு செல்வதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். திருக்குறள் தொடர் சொற்பொழிவு அதிகாரம் 3 நீத்தார் பெருமை பகுதி 2 பொழிவாளர் தமிழ்ச்செம்மல் நந்திவரம் பா. சம்பத்குமார். சீதையை பார்த்துவிட்ட அனுமன் மீண்டும் ராமனிடம் தகவல் சொல்ல வருகிறார். வருகிற போது எடுத்தவுடனே ராமனின் சோகமான முகம் நன்றாக தெரிகிறது. என்ன பதில் கிடைக்கப் போகிறது, சீதை நலம்தானா என்று தெரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய விளைவு, அதே காலகட்டத்தில் அவருக்கு ஒரு தீங்கு எழுந்துவிட்டால் தன்னை வீழ்த்திக் கொள்ளுகிற எண்ணமும் அவருக்குள் இருந்ததாக அந்த கதையை வடிவமைத்திருந்தார். ஆக இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட அனுமன் வருகிற போதே முதலில் சொன்ன சொல் கண்டேன் என்று சொல்லி சீதை நலமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை ராமனுக்கு புலப்படுத்தும். ஆக இலக்கியத்தில் ஒன்றை இயம்புவது என்பது என்ன கருத்தை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம் என்பதில் தெளிவும், அந்த தெளிந்த கருத்தை சரியான நேரத்தில் சரியான சொற்றொடரில் சரியான இடத்தில் பொருத்துவது என்பது அதிமுக்கியமாக கருதப்படுகிறது. ஆகவேதான் நீத்தார் பெருமை என்கின்ற தலைப்பில் முதல் குறளாக வைக்கப்பட்டிருக்கிற குறளில் எடுத்தவுடன் வள்ளுவனார் சொல்லியிருக்கிறது ஒழுக்கத்து என்று சொல்லுங்கள். ஆக நீத்தாருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பான ஒழுக்கத்து நீத்தார் என்று, ஒழுக்கத்தின் இருந்து நீத்தார், ஒழுக்கத்தின் கண் இருந்து நீத்தார் என்று சொல்லி விழுக்கத்து இதை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார் வேண்டும் பணிவல் துணிவு. இந்த ஒழுக்கத்திலிருந்து நீத்தாரை எத்தகைய பெருமை கொண்டவர்கள் என்பதனை சொல்லுவதற்கு பொதுவாகவே கடந்த காலங்களில் முந்தைய காலங்களில் அரசர்கள் தவறு இழைத்துவிட்டால் சொல்லப்படுகிற ஒரு செய்தி புலவர்கள் பாடாது ஒழிக என்று சொல்லுவார். ஆக அறத்திலிருந்து தவறுபவர்கள் எவராக இருந்தாலும் அந்த அரசனை பற்றி பாடாமல் விலக்கி வைத்தாலே அவர்களுக்கு மிகப்பெரிய இழுக்கு என்பதாக அவை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வள்ளுவனார் எடுத்து சொல்லுவது எவரை பற்றி என்றால் நீத்தாரின் பெருமையை சொல்ல வேண்டும் நூல்கள் என்பதனை துணிந்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒழுக்கத்து நீத்தார் என்று சொல்லி அதிலிருந்து அவருடைய பெருமையை விருப்பத்தில் என்ன விழுப்பு அப்படின்ற பொதுவாக விழுமியங்கள் என்று சொல்லுவார். முக்கியமானதை, தலை சிறந்ததை, எது மிகச்சரியானதை எவர்கள் பெரும்பாலும் பின்பற்றுவார்களோ அவற்றையெல்லாம் விழுமியங்கள் என்றார். நம்முடைய பண்பாட்டு கூறுகள் எல்லாம் விழுமியங்களாக இருக்கிறது. நாம் செய்து கொண்டிருக்கிற அத்துணை செயல்பாடுகளும் விழுமியங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விழுமியமாகத்தான் நீத்தார் பெருமை இருக்கிறது என்பதாக முதல் குறளிலேயே சொல்லிவிட்டு வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடுத்ததாக பணுவல் துணிவு என்கிறார். பணுவல் என்று சொல்லுகிற போது ஏன் இலக்கியங்கள் பலவிதமான பணுவல்கள் இருக்கின்றன, பல மத சார்புடைய பணுவல்கள் இருக்கின்றன. இலக்கியங்கள் அத்தனையும் அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய பல்வேறு விதமான மதங்களை சார்ந்த, இனங்களை சார்ந்த, பல்வேறு பிரிவுகளை சார்ந்த பாட்டுகளும் செயல்களும் செயல்பாடுகளும் அதனை விரும்புகிற பாடல்களாக பணுவல்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நேரடியாக சொல்லாமல் பணுவல் என்று பொதுப்படையாக சொல்லுகிற போது நீத்தாரின் பெருமை என்பது எவ்விதமான மத கோட்பாடுகளுக்கோ அல்லது இன கோட்பாடுகளுக்கோ எந்த விதமான வழிமுறைகளுக்கோ சார்ந்தது அல்ல என்பதாக சொல்லி
அத்தகைய விழுமிய சான்றுகளை கொண்ட சான்றோர்கள் அவர்களின் பெருமைகளை அத்தனை பணுவல்களும் இடம்பெறச் செய்வது என்பதுதான் துணிவு என்பதாக முதல் குறளில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆக முதல் குறளிலேயே இப்படி என்று சொன்னால் இதற்கு அடுத்ததாக வருகிற ஒவ்வொரு குறளிலும் இதில் ஏற்படக்கூடிய ஐயங்களுக்கான விடைகளாக அவர்கள் இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக ஒழுக்கம் சரியாக இருக்கிறது. அதன் பெருமைகளை எந்த பணுவல்கள் வேண்டுமானாலும் முன்மொழிய வேண்டும், வழிமொழிய வேண்டும், துணிந்து மொழிய வேண்டும் என்று அந்த காலத்தில் இருக்கிற படைப்புகளை எல்லாம் மாற்றி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த துணிவுகள் இருக்கக்கூடியது எந்த சூழ்நிலையிலிருந்து வருகிறது? இருவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஆக பிறப்பு இறப்பு இந்த இரண்டிற்கும் இடையில்தான் நீத்தா என்கின்ற ஒரு பொருண்மை வருகிறது. இதில் மிக அழகாக பிறப்பும் இறப்பும் என்னவற்றை நமக்கு இயம்புகிறது என்று சொன்னால், பிறப்பு நமக்கு துன்பங்களை தருகிறது, இறப்பு நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று உண்மை நிலையை நான் இப்பொழுது சொன்னால் எல்லோருக்கும் வேடிக்கையாக இருக்கும். பிறக்கிற போது நாம் சிரிக்கிறோம், அழுகிற போது இறக்கிறோம், இறந்து விட்டதற்காக அழுகிறோமே என்று எண்ணுகிற பாங்கு என்பது மனித நிலையிலிருந்து நாம் பார்த்தோம். ஆக இழப்பு என்பதனை வீடு வேறு என்பதாக நாம் கருத வேண்டும். அதனால்தான் முன்னோர்களை நாம் நம்முடைய குல தெய்வங்கள் என்று போற்றுவது எவரை என்று சொன்னால், நம்முடைய மூதாதையர்கள் எவரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை வழிபடக்கூடிய ஒரு கடவுளாக மாற்றிய வழிமுறைகள் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாடு என்பதுதான் நம்முடைய பண்பாட்டு கூறுகளில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அத்தகைய வழிமுறை தான் நமக்கு உகந்தது என்பதனை மிக தெளிவாக சொல்லிய வள்ளுவனார் பிறப்பையும் இறப்பையும் சரியாக நோக்குகிறார். அந்த பிறப்பு என்பது நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வடிகால். அந்த பிறப்பு நம்மை துன்பங்கள் என்ன என்பதனை உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வாசல். அந்த துன்ப கடலுக்குள் நாம் நீந்தி வீடு பேரை அடைவதற்காக இன்பத்தை, நிலை பெற்ற ஒரு இன்பத்தை அடைவதற்கான ஒரு வழிகாலாக பிறப்பையும் இறப்பையும் வள்ளுவனார் பார்க்கிறார். அதனால்தான் இதனுடைய சிறப்புகள் என்பது நமக்கு பிறப்பை காட்டிலும் வீடு பேறு என்பதாக அமைந்து அது ஒரு நிறைவு நிலை. நாம் சொல்லுவோம், அவர் நிறைவா வாழ்ந்து மறைந்தார் என்று முழுமையான வயதில் மாண்டவர்களை பற்றி சொல்லுவோம். அகால மரணமடைந்தார் என்று இளம் வயதிலேயே மாண்டவர்களை சொல்லுவோம். ஆக தன்னுடைய வாழ்வில் முழுமையான அத்துணை கடமைகளையும் நிறைவேற்றி சரியான வழிமுறைகளை பின்பற்றி எவர் ஒருவர் தன்னிறைவு கொண்டார்களோ அவர்கள் முழுமை பேரை அடைய முடியும். அந்த முழுமை பேரு தான் நமக்கு நிறைவை தருகிற வீடு பேராக இருக்கிறது. ஆகவேதான் பிறப்பு துன்பத்தை தருகிறது, இறப்பு என்பது வீடு பேரை தருகிறது, இன்பத்தை தருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக திண்மையாக இருக்கக்கூடிய முடிவு, ஒரு முடிவை நாம் எடுத்துவிட்டோம், இதுதான் சரி என்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டோம். அந்த முடிவு உரமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், திண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நம்முடைய புலன்களை சரியான முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய திறன்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு அமையப்பெற வேண்டும். அதனால்தான் ஐந்தவித்தான் என்று சொல்லி 5 புற கருவிகளாக இருக்கக்கூடியவை கொடுக்கக்கூடிய வகையில் இன்பங்களை நமக்கு கொடுத்து அதன் வழியே நம்மை இட்டு சென்று தேவையில்லாத சிக்கல்களையும் இன்பமாக கிடைக்கிறது என்று சொல்லி மறைமுகமாக துன்பக்கடலில் ஆழ்த்துகிற பணிகளை நம்முடைய 5 புலன்களும் தொடர்ந்து செய்யும். இந்த 5 புலன்களை
செயல்பாடுகளை சரியான முறையில் உணர்ந்து அதனை கட்டுப்படுத்தி நமக்கு இவைதான் இப்படித்தான் தேவை என்பதனை உணர்ந்து அதனை சரியாக செலுத்துதல் என்பதனை புரிந்து கொண்டால் அதுதான் மிகச் சரியான ஒழுக்கமுடைமைக்கும் பற்றறுதலுக்கும் துறவரத்திற்கும் ஒப்பாகும். ஆக அந்த பிறவியில் நமக்கு இது கிட்டுகிறதே என்பதற்காக இப்போ ஒரு பிஸ்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு அளவு எடுத்து சுவைக்கலாம். பசி ஆறிவிட்டால் அதற்கு பின்பு அதனை உண்ணுவதற்கான மனநிலை நமக்குள் இருக்காது, தேவையும் படாது. நாளைக்கு தேவை என்பதற்காக இன்றைக்கே நாம் சேமித்துக் கொள்ளுகிற அளவில் நமது நிலை இல்லை, உடல் அமைப்பும் அப்படி இல்லை. பாலைவனங்களிலே இருக்கக்கூடிய ஒட்டகத்திற்கு அங்கு தேவையான பொழுது அதற்கு தாகம் எடுக்கிற பொழுது தண்ணீர் கிடைக்காது என்பதற்காக கிடைக்கிற நிலையில் நீரினை திமிரில் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற ஒரு வடிவமைப்பு இயற்கை அதற்கு வழங்கியிருக்கிறது. ஆனால் நமக்கு அன்றைக்கு தேவையானவற்றை உருவாக்கிக் கொள்ளவும் பயன்படுத்திக் கொள்ளவும் துய்க்கவும் கூடிய வழிமுறைகளையும் வசதிகளையும் இயற்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. வழங்கி இருக்கிற அந்த இயற்கைக்கு புறம்பாக நாம் செயல்படுகிற போதுதான் அனைத்து சிக்கல்களும் பற்றும் பேராசையும் மிக கடுமையாக மாறி நான் என்கின்ற பற்று நாம் என்பதிலிருந்து மாறி போய்விடுகிறது. அந்த நான் என்கின்ற பற்றும் எனது என்கின்ற பற்றும் தான் ஒருவரை சிக்கல்களில் துன்பத்தில் ஆழ்த்துகிறது என்பதனை வள்ளுவனார் இந்த அதிகாரத்தில் பற்றறுத்தல் என்பதாக மிக தெளிவாக வழிநடத்துகிறார்கள். ஒரு காத்தாடி பறந்துகிட்டே இருக்கு, ஏத்தம் அது வீசிக்கொண்டிருக்கிற காற்றுக்கு எதிராகத்தான் அது பறக்கப்படும். அதனை அப்படியே விட்டுவிட்டால் இணைப்பில் இருக்கிற கயிறு நம்மிடம் இருக்கிறது, சற்று தளர்வாக விட்டால் கூட அதனுடைய நிலைத்தன்மை மாறி அது சற்று அசைந்தும் ஆடியும் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக அந்த நூலினை சரியாக பிடித்து வழி நடத்துகிற போது அது முறைமையாக உயர்ந்து பறக்கும், இன்னமும் அதனை உயர்த்தவும் இயலும். இப்படித்தான் நம்முடைய புலன் கருவிகள் 5 புலன் கருவிகளும் புறக்கருவிகளாக வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் மற்றவற்றையும் நுகர்ந்து நமக்கு கொடுத்து அவற்றிலேயே இன்பத்தில் குவிப்பதற்கான மயக்கத்தை நமக்கு கொடுத்து அதில் ஈடுபட வைத்து நம்மை மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து இங்கேயே உழன்று கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து பற்றறுத்து போக வேண்டும் என்று சொன்னால் இந்த கருவிகளை புலன் கருவிகளை சரியாக பயன்படுத்துதல் என்கின்ற விழிப்புணர்வோடு நாம் இயக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவை ஒழுக்கத்தின்பால் நம்மை கொண்டு சென்று சேர்த்துவிடும். அந்த ஒழுக்கலாற்றை கடைபிடித்துக் கொண்டே வரும் என்று சொன்னால் அதில்தான் உயர்வு கிட்டக்கூடிய அறவழியில் நாம் நீண்டு பயணிக்க இயலும். அப்படி நீண்டு பயணிக்க இயலும் என்று சொன்னால் அதுதான் வீடு பேற்றை அளிக்கும் என்பதாக ஒவ்வொன்றையும் வரையறுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதில் வருகிற போது யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதற்காக ஒரு குறளையும் இடலில் இணைத்திருக்கிறார். யாரெல்லாம் பெரியர் என்று சொன்னால் செயற்கரிய செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெரியர். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களானார். அப்போ அரிய செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள், அரிய செயல்களை செய்யாதவர்கள் சிறியவர்கள். அப்போ அரிய செயல்களை செய்பவர்கள் யார்? இப்பொழுது முன்னால் விளக்கப்பட்ட அத்துணை அரிய செய்திகளையும் சரியாக ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர், அந்த ஒழுக்கத்தின்பால் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் சரியாக துய்ப்பவர்,
தனக்கு அறவழியில் பொருளீட்டியதை தன்னுடைய தேவைக்கு மிகுவதை மற்றவர்களுக்கு வழங்கி உதவி செய்பவர். அதோடு மட்டுமல்லாமல் எல்லோரையும் சமமாக எண்ணக்கூடியவர், அனைவரையும் தாமாகவே நினைக்கக்கூடியவர்கள் எவர்? அவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். அந்த மனித நிலையிலிருந்து உயர்ந்து மற்றவர்களுக்கு உய்வதற்கு வழிகாட்டுபவர்கள் என்பதாக சொல்லி அவர்களெல்லாம் பெரியவர்கள். அந்த பெரியவர்களின் வழி நாம் நடைபெற்றால் நிச்சயமாக நம்முடைய உயர்வு என்பது சின்னம் என்று சொல்லி, நீத்தார் என்பவர் எங்கோ இருப்பவர் அல்ல, நம்மோடு ஒன்றாக இரண்டர கலந்தவர். நம்மை விட நம்மிடம் மிகுந்து இருக்கிற மற்றகளையெல்லாம் வேண்டாதவற்றை கழித்து, அந்த கழித்ததை விடுத்து நல்லவற்றை தான் ஏற்றுக்கொண்டு அவற்றை அளவோடு நுகர்ந்து அதன் வழி தான் பெற்ற இன்பங்களை மற்றவர்கள் பெறுவதற்காக தம்மிடம் மட்டுமே இருத்திக் கொள்ளாமல் அது அடையக்கூடிய வழிகளை மற்றவர்களுக்கு இயம்பக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பெரியவர்கள். அப்போ இவர்கள் தான் பெரியவர்கள். இந்த பெரியவர்கள் யார் என்று சொன்னால், இன்றைக்கும் நாம் மற்றவர்களை எடுத்து கையாண்டால், நாம் எங்கேயோ வெளியில இருந்தெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு அவசியம். நம்முடைய அதிகமாக நீங்க கவிதை படிக்கிற போது காமராசரை பற்றி படிக்கிறார். நம் கண்ணெதிரில் வாழ்ந்து மறைந்த ஒரு மிகப்பெரிய கர்ம வீரர். கர்ம வீரர் என்று சொல்லுகிற போதே செயல்களில் கர்மம். கர்மங்கிறது செயல்கள், எதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்மம். அந்த கர்ம வினைகளை சரியாக செய்யக்கூடியவர்கள் எவராக இருக்காங்க, அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், இது வராதவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் சரியாக செய்வார்களே ஆனால் நிச்சயமாக எதிர்கால தலைமுறை அவர்களை வரலாற்றில் இடம்பெற செய்யும். அதுதான் வினை. நல்லவர்கள் விழுமியங்களை தான் உணர்ந்தவற்றை மற்றவர்களுக்கு வழிகாட்ட சரியான முறையில் விளங்கக்கூடிய வகையில் எடுத்து சொல்லக்கூடிய வழிவகைகளை நமக்கு சுட்டி காட்டுபவர்கள் எவரோ அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், சான்றோர்கள். அந்த சான்றோர்களின் பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பற்றறுத்தல் என்பது அவ்விடத்தில்தான் இருக்கிறது என்று சொல்லி இதற்கு அடுத்ததாக முக்கியமாக ஒன்றை சொல்லுகிறார்கள். எல்லா இடங்களிலும் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் சினம். சினம் எங்கெல்லாம் வருகிறது என்று நோக்குகிற போது எந்த இடத்திலெல்லாம் சென்றடைகிறது என்று பார்த்தால், நம்மை விட எளியவர் யாரோ அவர்களிடம் மட்டும்தான் சினம் போய் சென்றடைகிறது. என்னை விட அவங்க வலிமையானவங்கன்னு சொன்ன அவங்க கிட்ட போய் நான் கோபப்பட்டேன், எடுத்து 4 அறை என்ன சாப்பிட்டாங்கன்னா நான் ஓடியே போயிடுச்சு. அப்போ அவர்களிடத்துல நான் போய் சினத்தை காட்ட முடியுமா, கோபத்தை காட்ட முடியுமா? அது காட்ட முடியாது. அப்போ எங்க போய் சேர முடியுது அப்படின்னா, என்னை விட எளிமையானவர்களிடம் போகிறது. அது வீரமா? நம்முடைய பண்பாடே அது இல்லையே. வீரம் என்பது நமக்கு ஒத்தவர்களாக இருக்க வேண்டும். அதிவீரம் என்பது நம்மை விட அதிக வீரம் கொண்டவர்களோடு நாம் மோதுகிற போது வெற்றியடைந்தால் அது பெருமையை சேர்க்கும். ஆனால் நம்மை விட எளியவர்களிடத்தில் போய் வீரத்தை காட்டுவது அழகா? இது ஒரு. அப்போ இந்த சினம் அங்கு போய் எளியவர்களிடம் மட்டும்தான் சேர்கிறதா என்று பார்த்தால் மற்றொன்றையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது எளியவர்களிடத்தில் மட்டும் செல்லவில்லை, நம்மோடு நெருங்கிய உறவில் இருப்பவர்களிடம்தான் அதிகமாக செல்லுகிறது. நம்ம மேல அதிகமா யார் பாசம் கட்டுறாங்களோ அவங்க கிட்ட ரொம்ப ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு பேசணும். அப்ப ஒரு நல்ல உறவு நிலையை துண்டிப்பதற்கு இந்த சினம் பயனாகும். இது தேவையா? ஆக இத்தகைய சினம் என்பதை வள்ளுவனார் திருவொரு இடத்தில் சொல்லுகிறார். எரித்தூறு போல
வரும் முன்னர் தாவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். அப்ப பின்னாடி வரக்கூடிய தீமை இது என்று தெரிந்து அதனை நாம் தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு ஏற்படுகிற தீங்கை அதிலிருந்து மீண்டும் தன்னை தானே காத்துக் கொள்வதற்கு வழி இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்மையே அழிக்கிறது என்று சொன்னால் தன்னை தான் காக்கும் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்லுவோம். அப்போ மற்றவர்களை மட்டுமல்ல நம்மையும் அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடான சினம் நமக்கு தேவையற்றது என்பதை உணர்வு. இதைத்தான் நீத்தார் பெருமையிலே குறிப்பாக சொல்லுகிறார். குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல். இதுல எந்த இடத்துல அதை சொல்றார் அப்படின்னா, குணம் என்னும் குன்றேறி நின்றார். குணம்ங்கிறது தன்மை, மனம். அந்த தன்மை, மனித தன்மை, இரக்கம், கருணை கொண்ட இந்த தன்மை குன்றேறி நின்றார், உயர்ந்து நிற்கிற. குன்றுனா மலை ஏறி நின்றார் என்பதாக மட்டும் பொருள் அல்ல. உயர்ந்த இடத்தினை பெற்றிருக்கக்கூடிய அந்த குணம், அந்த குணம் என்ற சிறப்பு பண்பு உயர்நிலையில் அடைந்திருப்பவர்கள் எவராக இருந்தாலும், மலையேறி நின்றாலும் குன்றேறி நின்றாலும், அவர்களுடைய கோபம் என்பது கன நேரத்தில் கூட தாங்க முடியாது. அது நீத்தார் பெருமையில பற்றறுத்தவர்களின், துறவிகளின், பண்பானவர்களின் கோபம் என்பது கன நேரத்தில் கூட அப்படி நினைச்சாங்கன்னா போதும் உடனே நாம அழிவை கொடுத்து விடும் மற்றவர்களுக்குன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு பக்கம். நாம திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போம். மிகப்பெரிய தம் வாய்ந்த முனிவர் ரிஷிகள்ல கோபம் வந்துட்டா சாபு கொடுக்கிறது. இதை பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா ஈசனுக்கு கோபம் வந்துட்டா நெற்றிக்கண்ணை திறந்துருவார். ஆக நெற்றிக்கண் என்பது ஏதோ மூன்றாவது கண் என்பதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய அகக்கண்ணின் வெளிப்பாடாக பிறக்கக்கூடிய கண் தான் நெற்றி. அந்த கோபத்தை தான், சினத்தை தான் மூன்றாவது கண்ணாக இலக்கியங்களும் தத்துவங்களும் இயம்புகிறது. அந்த கண்ணை திறந்தால் தகிப்பிலிருந்து தாங்கிக் கொள்ளுகிற சக்தி எவருக்கும் இல்லை என்று சொல்லுகிற வள்ளுவனார் பற்றறுத்த துறவியின் பண்பு எனும் குணம் என்னும் குன்றேறி நின்றவர்களுக்கு வரக்கூடிய வெகுளி, வெகுளின சினம், கோபம், வெகுளி கனநேரம் காத்துறது. கன நேரம் கூட இருக்காது. அதை தாங்கக்கூடாது, தாங்க முடியாதுங்கிறது வேற. ஆனா அது நொடிப்பொழுது கூட தங்காதுன்னு சொல்றாங்க. உடனே அதை புரிந்து மாற்றிப்பாங்க, சரி செய்து விடுவார்கள், நேர் செய்து விடுவார்கள். அப்போ எந்த அளவிற்கு சினத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை சான்றோர்களுக்கு இருந்திருக்கிறது, இருக்கும், இருந்தால்தான் அவர் சான்றோர் என்பதனை வள்ளுவனார் நீத்தார் பெருமையிலே சொல்லுகிறார். எவருக்கு சினத்தை அடக்கக்கூடிய பண்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் பெருமை மிக்கவர்கள். அந்த பெருமை மிக்கவர்கள் எல்லாம் பற்றற்றவர்கள், மிகப்பெரிய சான்றோர்கள் என்பதாக சொல்கிறார். ஆக இந்த பண்புகளை எல்லாம் பெற்றவர்கள் தான் நீத்தாரின் பெருமையினை உலகிற்கு பறைசாற்றுகிற பற்றறுத்தவர்களின் பயன்களை, பற்றறுத்தவர்களின் பெருமைகளை ஒரு வகைப்படுத்தி இந்த அதிகாரத்தில் தெல்லம் தெளிவாக இயம்பியிருக்கிறார்கள். நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற அத்துணை கருப்பொருளை இதிலிருந்து நோக்குகிற போது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்ற கருத்துக்களை, பின்பற்ற வேண்டிய எண்ணங்களை, சரியான உய்வுக்கு வழிவகுக்கிற கருணையின் வடிவாக இருக்கிற அன்பினை பொழிகிற அத்துணை எண்ணங்களையும் தன்மைகளையும் இறை தன்மைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தன்மைகள் பெற்று நாமும் பற்றறுத்தவர்களாக உயர்நிலையை அடைய முடியும் என்பதனை தெரிவித்து, இந்த பெருமைகளை எல்லாம் கொண்டவர்கள் தான் சான்றோர்கள். அந்த சான்றோர்கள் பெருமைகள் எல்லாம் இவை என வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதுதான் நீத்தார் பெருமை என்ற பொது தலைப்பில் இட்டிருக்கிறார்கள். இவ்வதிகாரம் என்று சொல்லி
அத்தகைய தன்மைகளை கொண்ட பெரியவர்கள், மூதாதையர்கள், அறிஞர்கள், இன்னமும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சான்றோர்கள், அதோடு மட்டுமல்ல தத்துவ ஞானிகள், அறிஞர்கள் எல்லாம் நமக்கு விட்டு சென்றிருக்கிற, உய்வதற்கான வழியினை காட்டி சென்றிருக்கிற நல்ல கருத்துக்களை நாமும் மனதில் இருத்தி அந்த சான்றோர்கள் யார் என்பதனை வள்ளுவத்தின் வழியாக, இந்த அதிகாரத்தின் வழியாக எவரெவர் என்பதனை அவர்களோடு பொருத்தி பார்த்து அவர்கள் இயம்பிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு முறையாக பின்பற்றி வாழ்வாங்கு நிலைத்து பேறு கொண்டு வாழ வேண்டும் என்பதனை இந்த நீத்தார் பெருமையின் வாயிலாக அனைவரும் உணர்ந்து கொள்ள வழிவகை செய்திருக்கிற வள்ளுவனாருக்கு ஆழ்ந்த அன்பார்ந்த பெருமை மிக்க வணக்கங்களையும் பணிவினையும் தெரிவித்துக் கொண்டு அந்த உய்யும் வழியை நாமும் அடைய வேண்டும். மிக பெரிய இடத்தில், உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்பதாக அதனை அமைத்து இந்த பண்பு மீறப்படுகிற போது, அதுதான் முக்கியமான, இதையெல்லாம் கடைபிடிக்கிறோம், மீறப்படுகிற போது எத்தகைய விளைவை கொடுக்கும் என்பதையும் குறளில் சொல்லியிருக்கிறது. என்ன விளைவு என்றால், இது அனைத்தையும் பெறுகிற போது எவ்வளவு உயர்வுக்கு நம்மை இட்டு செல்லும், தேவர்களுக்கு இணையாக நம்மை இட்டு செல்லும். தேவர்கள் என்பவர்கள் ஏதோ விண்ணுலகில் அமிர்தத்தை உண்டு வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. நம்மிலும் மனதில் உயர்ந்து மற்றவர்களின் மதித்து வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற, அனைவரின் மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை மனிதர்களும் தேவர்கள் தான். அந்த தேவர்களின் தலைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்திரன் என்று சொல்லி ஒரு சொல்லை இந்த அதிகாரத்துக்குள் அவர் வைத்திருக்கிறார். இங்கு இந்திரன் என்று சொன்னவுடன் ஏதோ ஒரு சார்பு நிலைக்கு வள்ளுவனார் வந்துவிட்டாரோ என்று எண்ணவே வாய்ப்பில்லாமல், இந்திரன் என்பது இந்திரியங்களின் சார்பாய் சால்வாய் அமைகிற ஒரு உரிபொருள் உருவகப்படுத்தி இருக்கிறார். ஆக இந்திரியங்கள் என்பது நம்முடைய ஐம்புலன்கள் என்பதாக அதனை எடுத்துக்கொண்டு, ஐம்புலன்களின் வழி ஏற்படுகிற இசைவுகளுக்கெல்லாம் நாம் இசைந்து போய்விடாமல் அவற்றை சரியாக வரையறை செய்தால் நாம் இந்த இடத்தில் உயிர்விக்க முடியும். அப்படி உய்வித்தவன் சரியாக இல்லை என்று சொன்னால், அவர் ஏற்கனவே நேரடியாக அந்த கதையை சொல்லவில்லை என்றாலும், எப்படி ஒரு பெண்ணாசைக்கு அடிமைப்பட்டு இந்திரன் அவர்கள் எதிரில் கண்ணில் தோன்றாமல் சேவலாக ஓடி மறைந்தானோ அத்தகைய இழி நிலையை அடைந்து விடுவர் என்பதாகவும் இந்த பொருளை எடுத்துக் கொள்ளலாம் என்று உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்களே தவிர வள்ளுவனார் இதனை நேரடியாக சொல்லவில்லை. அதில் ஒரே ஒரு சொல்லாக இந்திரன் என்ற பெயரை சேர்த்திருக்கிறார். ஆகவே இந்திரன் என்பதை இந்திரியங்களின் இயல்பாக, இயந்திரங்கள் என்று சொல்கிறோம், அப்படி இந்திரங்கள் நமக்கு இருக்கக்கூடிய 5 புலன்களையும் குறிப்பிடுவதாக நாம் எடுத்துக்கொண்டு, சார்பு நிலையில் இருந்து படுவல் என்று சொல்லி எந்த மதத்தையும் சார்பில்லாதவராக கொண்டு சென்ற வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கிற திருக்குறளுக்கு இந்திரன் என்ற ஒரு சொல் இந்திரியங்களை குறிப்பதாக எடுத்துக்கொண்டால்தான் பொருத்தமாக இருக்கும் என்பதனை இந்த இடத்தில் அடிக்கோடிட்டு அழுத்தமாக தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் வாழ்வாங்கு வாழ உய்வதற்கான வழிகளை சொல்லி வள்ளுவத்தை வாழ்வியலில் நாம் கடைபிடிப்போம் என்று சொல்லி அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை சொல்லி, இந்த இனிய கருத்துக்களை அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எண்ணிய திருவள்ளுவர் இலக்கிய பேரவையின் நிர்வாகிகளுக்கு இந்த இடத்திலே நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்து, மிகச் சரியானது ஒரு கருத்துரையை செவிமடிக்க வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த பணிதலையும் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.